எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேளையில கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளோடு கூடி ஆண்டவரே ஜெபிக்க நீ கொடுத்த இந்த உன்னத ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதபடியில வருவது, உம்முடைய வார்த்தைகளை கேட்பது, உம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். எத்தனையோ ஆண்டவரே தகப்பனே, மக்களுக்கு இல்லாத ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை எனக்கு எங்களுக்கும் தருகிறீங்க. ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கொடுத்த சகவாசத்துக்காக துதிக்கிறோம். இந்த பிள்ளையுடைய அன்புக்காக, அவருடைய அரவணைப்புக்காக, அவருடைய ஆலோசனைகளுக்காக, அவருடைய முன்மாதிரிக்காக, அவருடைய ஜெபங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தகப்பனே உடைய ஆச்சரியமான அன்பு எங்களை எவ்வளவாக தேடி வந்ததப்பா. ஒரு மனிதனுடைய அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவரே இன்றைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது ஆண்டவரே எவ்வளோ பிரயோஜனமா இருந்து வருகிறதுக்காக நன்றிப்பா. எத்தனை குடும்பங்களை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மூலமா கட்டி வந்திருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட அந்த ஜெபங்கள், அப்படிப்பட்ட அந்த ஆலோசனைகள் ஆண்டவரே இன்று வரைக்கும் நீர் தந்து வருகிறதுக்காக நன்றி சொல்லி உங்களுடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள் என்று சொன்னோனமாக ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கும் ஆலோசனையை கொடுத்து வருகிறே இதற்காக நன்றி. நீ கொடுத்த அந்த ஜூம் தளத்துக்காக நன்றி. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாரத்தை கொடுத்து எப்படியாவது சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அநேகர் பலப்பட வேண்டும் என்று உடைய சத்தியங்கள் நம்முடைய பிள்ளைகள் மூலமா அறிவித்து வருகிறேன். அதற்காக நன்றி. விசேஷமா இந்த நாள்ல கூட உம்முடைய தாசனை நீ சிலுவைக்கு பின்னாக மறைங்க வாரத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பும்படியா கெஞ்சுகிறான். அவனை வாஞ்சியோடு தாசத்தோடு இந்த கால வேலையில யாரெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை கேட்க வருகிறாங்களோ ஒவ்வொருவரோடு நீங்க பேச வந்தது நல்லது, கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார் என்று இந்த நாள் முழுவதும் உம்முடைய அந்த பிரசன்னமானது அவர்களை ஆளுகை செய்திருப்பாங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது, ஒருவர் பாரங்களை சுமக்கிறது கொடுத்த இந்த மகா பெரிய இரக்கத்துக்காக நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து ஜெபாவிய ஓட்டுங்க. விசேஷமா ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் இந்த கண்ட்ரோலுக்குள் வைங்கப்பா. தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உம்மை காண வந்திருக்கிறோம். உம்முடைய மகிமை எங்களுக்கு ஆண்டவரே தாங்கப்பா. நீர் எங்களோடு இடைப்படுங்க. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு தங்கி துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்து. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. பிரியமானவர்களே, இன்னைக்கு பிரதர் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். இந்த தலைப்புல ஆண்டவர் நம்மளோட பேச போகிறார். வேத பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இரத்தப் பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். இந்த இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட நிச்சயமா பேசுவார். பிரியமானவர்களே, கருத்தாய் அவருடைய வார்த்தையை கேட்போம். ஓவர் டு ராஜசேகர் ஆர்மி பிரதர். பிரதர் குட் குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் அங்கிள். ஜெபிப்போம். எங்கள் அதிகமான நேசிக்கின்ற அன்பின் பல்லவு தகப்பனே, இந்த அருமையான அந்த காலை வேலைக்கு அன்றியோடு துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து பராமரித்து ஜீவன் சுகம் பலன் கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து திரும்பிய நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பார்த்து சமத்தில் வந்திருக்கும் பொழுது முற்றிலுமாக என்னையும் எங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தபத்தனாகி இந்த அடியனை இந்த கல்வாரி ரத்தத்தினால என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, இப்பொழுது எங்களோடு கூட நீங்க பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வேதத்தில் அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தள்ளும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இதயத்தை ஆண்டவரே உடைய வசனத்துக்கு நேராக எங்களுக்கு திருப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது உணர்த்தப்பட்டவர்களாக கேட்கப்பட்டவர்களாக நாங்கள் காணப்படணும். ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு கிருபை செய்யணும், உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சிறுமைப்பட்டு ஆவியில் நுறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவரையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. உடைய வசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் உடைய வசனத்துக்கு நடுங்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நீரே எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் தாழ்மையோடு வேண்டி குளிரும் நல்ல தகப்பனே. ஆமென். நம் வேத தியானத்திற்காக சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ரத்த பலிகளை குறித்து அவர் விசாரிக்கும் பொழுது அதை நினைக்கிறார். அதுக்கடுத்து சொல்றாரு, சிறுமிப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறவார் என்று சொல்லி வேதத்துல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் பூரா பாத்தீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக பாத்தீங்கன்னா, மனுஷர்ல வந்துட்டு என்ன, இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க, இவங்க படிச்சவங்க, இவங்க படிக்காதவங்க, இவங்க உயர் குலத்தாருங்க, இவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்றது எந்த ஒரு கண்ணோக்கமாகவே அவர் இல்லை. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று சொல்லித்தான் நம்ம வேதத்துல வந்து வாசிக்கிறோம். தேவனுக்கு முன்பாக எல்லாருமே வந்துட்டு என்ன, ஒரே மனுஷர்கள் தான். ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, மாம்சமான சகல மனுஷரையும் ஒரே ரத்தத்தினால நான் தோன்ற பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். பூமி எங்கும் குடியிருக்க செய்திருக்கிறாராம். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் நம் குடியிருக்கக்கூடிய எல்லைகளையும் குறித்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லா மனுஷரையும் பாத்தீங்கன்னா ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணியிருக்கிறார். ஏன்னா அவரு ஆண்டவர் வந்து அந்த கருத்துவசனத்தை சொல்றாரு, நம்மை தடவி ஆயிலும் தேடும்படிக்கு கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செய்தாராம். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்துல பார்த்தோம்னா சொல்றாரு, நம் தேவனுடைய சந்ததியா இருக்க. நம்ம எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே மாம்சத்தால மனுஷன் அதாவது ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணுது மனுஷர். நம்ம எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய சந்ததியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சந்ததி. ஏன்னா தேவன் நம்மளை உருவாக்கும் பொழுது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு சொல்லி நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரே மனுஷன் தான். ஆனா நமக்குள்ளாக என்ன வந்துருச்சு, பாகுபாடு வந்துருச்சு, பச்சபாதங்கள் வந்துருச்சு. படிச்சவங்க, படிக்காதவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பாகுபாடுகள் வந்துருச்சு. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது, நீங்க பச்சபாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறீர்களானால் நீங்க பாவம் செய்துன்னு போட்டிருக்கு. நம்ம பச்சபாதம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா நம்ம பாவம் செய்யறவர்களா இருப்போமா? அதுக்கு நிறைய உதாரணங்கள் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால நம்ம யாரையும் பச்சபாதம் பண்ணுனா கூட அது நம்ம பாவம் செய்யறோம், நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல. அப்ப பாருங்க, நம்முடைய தேவனுடைய பார்வையில எல்லா பேரும் ஒரே மாதிரியாத்தான் இருக்கிறோம். பாருங்க, அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது கூட தேவன் வந்து பாருங்க, அவங்க பெரியவங்க சின்னவங்க அப்படின்லாம் அழைக்கவே இல்லை. தேவனுடைய பார்வையில பாருங்க, அது 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்ல, வல்லவர்கள் அநேகர் இல்ல, பிரபுக்கள் அநேகர் இல்ல. பாருங்க, அழைக்கப்பட்டவங்க தேசப்போடைய சீசர்கள் எல்லாம் 12 சீசர்கள் எல்லாம் பாருங்க, பூரா மீன் பிடிக்கிறவங்க, படிக்காதவங்க, அப்படி ஆட்களைத்தான் தேவன் வந்துட்டு தெரிந்து கொண்டார். அதனால ஆண்டவர் சொல்ல, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க, மாம்சத்தின்படி நீங்க ஞானிகள் அல்ல அப்படின்றார். வல்லவர்கள் அநேகர் இல்ல, பிரபுக்கள் அநேகர் இல்ல. ஏன் அப்படின்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் வந்துட்டு என்ன, பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டாராம். ஏன்னா மனுஷன் வந்து தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு இப்படி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் வந்து நம்ம எல்லாம் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி நம்ம அங்கீகரிக்கப்படுகிறோம். நம்ம தேவனை வந்துட்டு என்ன, நம்ம அப்பா பிதாவே என்ற கூப்பிடக்கூடிய ஒரு உரிமையை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனா வந்துட்டு அது வந்துட்டு என்ன, நம்முடைய திறமையினால வந்ததல்ல, தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுனால. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுது நம் விசேஷித்த மனிதர்களாக நம்ம மாறுறோம். எடுத்துக்காட்டா நம்ம அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம்னா, பேதுருவும் யோவானும் பேசிய தைரியத்தை கண்டு தைரியமா பேசுறாங்க. இவர்களுக்கு முன்பாக, சங்க தலைவர்களுக்கு முன்பாக, பரிசேயர்களுக்கு முன்பாக, வேதபாரர்களுக்கு முன்பாக அவங்க பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் கண்டு கடைசியில ஆராய்ந்து பார்க்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒண்ணும் படிக்கவே இல்லை, இவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவங்க தானே, உங்களுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்துச்சு, இப்படி தைரியமா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கடைசியில சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க,
அவங்க இயேசுடனே கூட இருந்தவர்கள். அப்ப பாருங்க, நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்த பிறகு நம்மளை விசேஷித்த உள்ளவர்களாக மாற்றுகிறார். ஒரு சிறுமியான ஒரு மனுஷனை, சாதாரணப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா தெரியும், நம்ம எப்படி எந்த நிலைமையில இருந்ததுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து அறியாததுக்கு முன்பாக நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பேசினா நம்மளுக்கு நம்மளே வெக்கமா இருக்கும். இன்னொன்று, எப்படிப்பட்ட ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல எப்படி இருந்தோம், உலக பிரகாரமான காரியத்துல எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்ம என்ன ஆராய்ந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும். தேவன் வந்துட்டு நம்ம அப்படிப்பட்டதான ஒரு காரியம் அவருக்காக தேர்ந்தெடுத்திருக்கிற விசேஷித்த ஆஹ் ஆட்கள் நம்ம. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். அதனால அவங்க யாருனாலும் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூப்பிடலாம். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை சொல்றாரு, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதே இல்லையா. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதே இல்லை. அது மாதிரி ஆண்டவர் சொல்ற இன்னொரு வசனத்தை சொல்றாரு, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேதத்துல வந்துட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப வேதத்துல யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, வேதத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. எடுத்துக்காட்டா ஒரு பர்திமை குருடன், அவருக்கு யாருமே இல்லை, தெருவுல உட்காந்து பிச்சை எடுக்கிறவர், யாருமே இல்லை. ஆனா பர்திமை கூட அந்த தெருவுல நடந்து போகும் பொழுது ஏசப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் நடந்து போறாங்க. நடந்து போகும் பொழுது இயேசுவேன்னு கூப்பிடுறாரு, சீசர்கள் அகற்றுறாங்க. அதுக்கடுத்து அவர் சொல்லுவாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லுவார். உடனே இயேசு கிறிஸ்து என்னவாரு, திரும்பி பார்ப்பாரு ஏசப்பா, அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, அந்த 17 ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு என்ன கண்களை தேவனுடைய பாகத்துல பாருங்க, எந்த ஒரு பச்சைவாதமும் இல்லை. கூடரா இருக்கலாம், சப்பானிகளா இருக்கலாம், பிசாசு பிடித்தவர்களா இருக்கலாம், ஊமையா இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, என்னை நோக்கி நீங்க கூப்பிடுங்கப்பா, கூப்பிட்டாச்சுன்னா என்ன பண்றேன் நான் உங்களுக்கு விடுதலை தரேன், சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். மறக்க மாட்டேன். பாருங்க, தாவீதின் மேல எவ்வளவு ஒரு விருப்பம் பாருங்களேன் ஆண்டவர். அவரு பேரை சொல்லி கூப்பிடும் போது கூட அவரு திரும்பி பார்க்கல, சீசர்லாம் அதட்டுறாங்க. ஆனா தாவீதின் குமாரனேன்னு சொல்லும் பொழுது உடனே இறங்குறாங்க, திரும்புறேன், நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, எவ்வளவு தாவீது மேல எவ்வளவு பிரியம் பாத்தீங்க அப்படின்னா, அவர் 89ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, என்னுடைய நாமத்துக்காக நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார். நிறைய காரியங்களை தாவீதை குறித்து அவங்கள பாத்தீங்கன்னா, நான் தெரிந்து கொண்ட தாசன்னு சொல்லுவார். பரவலாடுகளின் பின்னே போன தாவீதை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, ஒரு சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை தேவன் வந்துட்டு என்னைக்கும் மறக்கிறதே கிடையாது, மறக்கிறதே கிடையாது. 146ஆம் சங்கீதத்துல பார்க்கும்பொழுது இவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறாராம், பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாராம், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, பரதேசிகளை காப்பாற்றுகிறாராம், திக்கற்ற பிள்ளைகளையும் உதவிகளையும் ஆதரிக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப பாருங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நியாயம் செய்கிறாரு, பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாரு, சிறுமைப்பட்டவங்க எல்லாம் ஆண்டவர் தான் வந்துட்டு என்ன பண்றாரு, பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாங்க ஆபீஸ்ல இருப்பேன், நைட்டெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு சில பிச்சைக்காரங்க அவங்க எல்லாம் நைட்ல நடந்து போவாங்க, அங்கங்கெல்லாம் இருப்பாங்க. தமுக்க மைதானத்துல பார்த்தா தெரியும், அங்க பார்க்குக்கு பக்கத்துல வெளியில எல்லாத்துக்கும் படுத்திருப்பாங்க. காலையில ஆன உடனே அவங்கவுங்க அங்கங்க பைத்தியக்காரங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கங்க நடந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சிவப்பு டி-ஷர்ட் போட்டுட்டு அந்த டயத்துக்கு வருவாங்க. எப்படி வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, காலையில ஒரு 8, 8:30 மணிக்கு ஒரு டூ வீலர்ல வருவாங்க. பெரிய ஒரு கட்டப்பை 2, 3 கட்டப்பை எடுத்துட்டு
போய் தேடி போய் ஆகாரம் கொடுத்துட்டு போவாங்க. ஒரு சில நாட்கள் எங்ககிட்ட கேட்பாங்க, ஒருத்தர் எனக்குள்ள இருப்பாருங்க, எங்க போயிட்டாரு அப்படின்னு. அவங்க பாருங்க, ஆண்டவர் பாருங்களேன், பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஒரு மனுஷனையும் விடுறது இல்லை. அதுக்குரிய தகுந்த ஆட்களை ஏற்படுத்தி, டயத்துக்கு மதியம் பார்த்தாச்சு, மதியம் தேடி போய் சாப்பாடு குடுப்பாங்க. காலையில போய் சாப்பாடு குடுப்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம கண் முன்னாடி நான் பார்த்திருக்கேன். அப்ப பாருங்க ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்த நடக்கிறாங்க. அவர் பரதேசிகளை காப்பாற்றுகிறாரு. பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் தான் நம்ம. எந்த ஒரு அவருடைய பார்வையில வந்துட்டு என்ன, சிறுமையானவங்க சிறுமியானவர்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். மறுமையை கூப்பிட்டாரு. அவருக்கு கண்களை திறந்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே பாருங்க தாவீதை குறிச்சு நம்ம வாசிக்கும் பொழுது 40ஆம் சங்கீதத்துல சொல்லுவாரு, தாவீது சொல்லுவாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், அவர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். தாவீதை குறிச்சு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் 40 வருஷம் அரசாண்ட ஒரு இஸ்ரேல் ராஜா. அவ்வளவு செல்வாக்கு உள்ளவர். மனுஷர்லாம் அவரை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா ஒரு யுத்த வீரன் வர அவரு எல்லா காரியத்திலையும். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக அவர் என்ன சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன் சொல்றாரு. எனக்கு யாருமே கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்றாரு. எளிமையுமானவன் அப்படின்றாரு. அவ்வளவு பெரிய ராஜா 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்க ஆண்டவர். அவர் சொல்ற ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறாரு. நான் சிறுமி எளிமையுமானவன். கர்த்தர் தான் என் மேல் நிலைமாய் இருக்கிறார். இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 சாமுவேல்ல வாசிக்கும் பொழுது 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது நம்ம சீமையை குறித்து வாசிக்கிறோம். இந்த சீமை என்ன பண்ணுவாரு, தாவீதுக்கு பக்கத்துல நிறைய ஜனங்கள் இருப்பாங்க, நிறைய பலசாலிகள் இருப்பாங்க. அபிசாயிங்கிற ராணுவ தளபதி இருக்கிறாரு. எல்லா பேரும் இருக்கிறாங்க, எல்லாம் நடந்து போறாங்க. இந்த சீமையை பார்த்து என்ன சொல்லுவாரு, கற்கள் அவங்க மேல எரிஞ்சு, ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, நீ தொலைந்து போன்னு சொல்லி தூசிப்பாரு. வலது பக்கம் நிறைய ஜனங்கள் போறாங்க, இடது பக்கம் நிறைய ஜனங்கள் போறாங்க, பலசாலிகள் நிறைய இருக்கிறாங்க. அந்த அபிசாயி சொல்லுவாரு, இந்த செத்த நாயோட போய் தலையை நான் வாங்கிட்டு வர்றேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப தாவீது என்ன சொல்லுவாரு, இல்ல தேவன் அனுமதித்தால் ஒழிய அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கடுத்து சொல்லுவாரு, என் கற்பப்பிறப்பாகிய என் குமாரனை என் பிராணனை வாங்க தேடும் பொழுது இந்த சவுல் வீட்டு வம்சத்தை வந்துட்டுன்னா அதை காட்டில அதிகமாக நினைப்பான். அதனால ஒண்ணும் செய்ய வேண்டாம், தேவன் அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கும்பொழுது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, தேவன் என் சிறுமையை பார்த்து, பெரிய ராஜா அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் தலையை வாங்கிட்டு வந்துருவாங்க, தலையை வெட்டிட்டு வந்துருவாங்க. இந்த அபிசாய் சொல்றாரு. அப்ப தாவீது சொல்றாரு தேவனுக்குமாக, தேவன் என் சிறுமையை பார்த்து இவன் என் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக தேவன் எனக்கு நன்மையை சரிகட்டுவார். எவ்வளவு ஒரு தாழ்மை, சிறுமையை வெளிப்படுத்துறாரு பாருங்களேன். சிறுமையை பார்த்து அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு தாழ்மை பாருங்க. இதயத்துக்கு ஏற்றம்னு சொல்லுவாரு, எனக்கு பிரியமானவன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் சொன்னதுக்கு காரணம் நடைமுறையில வந்துட்டு என்ன பண்றாரு, அபியாசப்படுத்துறாரு. நான் சிறுமையானவன் தான், எனக்கு யாருமே கிடையாது, தேவனை தவிர எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு பாருங்க. அவரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தார் கடைசி வரைக்கும். பாருங்க கடைசியில சொல்றாரு, முதிர் வயதிலும் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தார். தாவீதுக்கு நிறைய எதிரிகள், என் தலைமயிரும் அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லுவார். அவ்வளவு எதிரிகள், எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு சொன்ன தாவீது, ஆனா ஒரு நல்ல முதிர் வயதுல தீர்க்காயுசு உள்ளவராய் ஐஸ்வர்யம் உள்ளவராய் மறுத்தாருன்னு சொல்லிப்பாரு. ஏன்னா தேவனுக்கு முன்பாக தன்னை அவ்வளவு தாழ்த்தினார். சிறுமைப்பட்டவன் தான், சிறுமியும் எளிமையுமானவன், கர்த்தர் தான் எனக்கு துணையாக இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா யார் கூப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள்.
உபாகமம் 26ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இருந்து வாசிச்சோம்னா தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. 400 வருஷம் ஒரு தேசத்துல அடிமையா இருந்தவங்க. சாதாரண அடிமைன்னு சொல்லிடுறோம் நம்ம. அதை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். அது ஒரு காரியம், ஒரு அந்த நம்ம அனுபவிச்சு பார்த்தா தான் நமக்கு அதோட வலிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். அடிமைன்னு சொல்லியாச்சுன்னா சாதாரண காரியம் கிடையாது. அவங்க சொன்னது என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம செய்யணும். அவங்க போடுற சாப்பாடத்தான் சாப்பிடணும். இருக்கிறதுலே கடினமான வேலையை செய்ய சொல்லுவாங்க. அவங்களால செய்யவே முடியாது அந்த வேலையை. ஆனா அந்த வேலையை என்ன செய்வாங்க? கடினமான வேலையை செய்ய சொல்லுவாங்க. ராணுவத்துல இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் போலீஸை விடுவாங்க, அவங்களால முடியாது. அதுக்கடுத்து சிஆர்பிஎஃப் விடுவாங்க, அவங்களால முடியாது. அதுக்கடுத்து ஸ்பெஷல் டாஸ்க் விடுவாங்க, அவங்களால ஒண்ணும் முடியாது. கடைசியில் நாங்க ராணுவத்தை அனுப்ப போறோம், ராணுவத்தை அனுப்ப போறோம்னு சொல்லி கடைசியில் ராணுவத்தை அனுப்புவாங்க. அது சக்சஸ் ஆகும் எல்லா காரியத்திலும், எல்லா இடத்துலையுமே. ஏன்னா முடியாதது அவங்களால முடியல, அதனால இவங்கதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த வேலையை சக்சஸா செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். நிறைய செய்வாங்க. அந்த வேலையை செய்யும்போது சாதாரண காரியங்கள் கிடையாது. ஒரு இயற்கையவே மேற்கொள்ளணும். இயற்கையே மேற்கொள்ளணும். சாதாரண ஒரு குளிர் வந்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா எத்தனை பெட்ஷீட் ரூம்குள்ளதான் படுக்கிறாங்க. பெட்ஷீட் எத்தனை பெட்ஷீட் போட்டு படுக்கிறாங்க. அப்போ ஒரு ராணுவ வீரர் 24 மணி நேரமும் 72 மணி நேரமும் அவங்க சொல்ற வரைக்கும், வர சொல்ற வரைக்கும் அந்த ஐஸுக்குள்ளதான் நிக்கணும். அது செத்தாலும் சரி, பொழைச்சாலும் சரி. டூ ஆர் டைன்னு சொல்லுவாங்க. செய் இல்லைன்னா செத்து மடின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அடிமைத்தனத்துல இருக்காங்க, எய்த்து ஜனங்கள் இருக்காங்கன்னா, அப்ப என்னெல்லாம் அவங்க அவங்க சொல்றதெல்லாம் ஆர்டர். ராணுவத்துல அதான் நடக்கும். அதிகாரிகள் என்னென்னலாம் சொல்றாங்களோ அதெல்லாம் ஆர்டர் நாங்க ஒபே பண்ணணும். அவங்க உதட்டுல உதட்டுல என்னென்னலாம் சொல்றாங்களோ அந்த காரியத்தெல்லாம் நாங்க செய்யணும். மாட்டேன்னு சொல்ல முடியாது. மாட்டேன்னு சொல்லியாச்சுன்னா பனிஷ்மெண்ட் நிறைய கிடைக்கும். அது ஃபீல்டுல, பார்டர் ஏரியால என்னால செய்ய முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு எதிரா நம்ம செயல்பட்டோம்னா, ஒரு ராணுவ வீரனை ஷூட் பண்றதுக்கே அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, இன்றைக்கே இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது, அப்ப அன்றைக்கு ஒரு தேசத்துல எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்துல அடிமை அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னா, ஆளோட்டியில் மொத்தம் என்ன டெய்லி அடி. அவங்க போட்ட அந்த கொமட்டி காய்கள் இதைத்தான் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. அவங்க போடுற சாப்பாடு தான். அவங்க கடினமான வேலை. அதனால ஆண்டவர் சொல்லுவாரு, அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது சொல்லுவாரு, ஒரு மனுஷனை பார்த்து, ஒரு ஊழியக்காரரை பார்த்து சொல்லுவாங்க, நீயோ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லுவாரு. நீயோ என்ன பண்ணு, நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஒரு ராணுவ வீரர்னு எடுத்துக்காட்டா கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு போர் சேவகன்னு சொல்லியாச்சுன்னா, அவன் நிறைய கஷ்டப்படணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு 1,00,000 இன்னைக்கு இருந்தோம்னா, நாங்க எல்லாம் இருந்தோம் லேசா 1,50,000 1,25,000 சம்பளம் வாங்குவோம். தாராளமா வாங்குவோம். நல்ல ஹை ரேங்க்ல இருப்போம். அந்த வேலையே வேண்டாம்னு வந்துடுறாங்க எல்லா பேருமே. வேலை வேண்டாம்னு ஒரு கவர்மெண்ட் வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு வர்ற ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த டிஃபென்ஸ் மட்டும்தான். எங்களுக்கு போதும், எங்களுக்கு விட்டா போதும், எங்களுக்கு வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு கஷ்டம். அதாவது இயற்கையோட போராட வேண்டிய காரியங்கள். செயற்கையோட போராடணும். அதுக்கடுத்து மிருகத்தோட போராடணும். விலங்குகளோட போராடணும். மனுஷரோட போராடணும். ஈஸியா எதிரியை அடிச்சிடலாம். ஈஸியா எதிரியை அடிக்கிறதுக்கு முன்பாக இவ்வளவு போராட்டங்கள் இருக்குது. இயற்கையோட போராடணும். வெயிலா இருக்கும், மழையா இருக்கும், ஐஸ் விழுகும், குளிர் அடிக்கும், மூச்சு கிடைக்காது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த அதனால சொல்ல நல்ல போர்ஸ் ஊழியக்காரனை பார்த்து சொல்ல நல்ல போர் சேவனை அனுபவிக்கணும். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க. 400 வருஷம் ஒரு நாள்
நாள் கிடையாது. 400 வருஷம் அவங்க போட்ட சாப்பாடை நல்ல சாப்பாடு போட்டுக்க மாட்டாங்க. அப்ப எங்க போனாலும் கடினமான வேலை, எங்க பார்த்தாலும் அடி, ஆளோட்டிகள் வச்சு. அப்ப எவ்வளவு 400 வருஷங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. சொல்றாரு உபாகம் 26 அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு அவங்க எகிப்துல இருக்கும்போது சொல்லுவாங்க, எகிப்தியர் எங்களை ஒடுக்குறாங்க, எங்களை சிறுமப்படுத்துறாங்க, எங்களை கடினமான வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல சொல்லுவாங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாங்க கூப்பிட்டோம், அவர் எங்களுடைய சத்தத்தை கேட்டு. உடனே பாருங்க அவங்க கூப்பிடுறாங்க, எங்களுக்கு யாருமே இல்ல ஆண்டவர், எங்களுக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, இந்த காரியத்திலிருந்து விடுதலை பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற தேவன். அப்ப பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எவ்வளவு கஷ்டங்கள், சாப்பாடு, தண்ணி, ஒரு எல்லாமே பாருங்க, எல்லாமே கஷ்டம்தான். நினைச்ச காரியத்தை அவங்களால சுயமாவே செய்ய முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் சுயமா செய்ய ஒரு தலைவலிக்குது, ஒரு ஒரு கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா கூட என்ன முடியாது, முடியவே முடியாது. இன்னைக்கு நம்ம பாருங்க, நம்ம நினைச்சா வேலைக்கு போய்க்கலாம், நினைச்சா லீவ் போட்டுக்கலாம், தலைவலிக்குதுன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நம்ம நினைச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம், நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த அடிமைத்தனத்துக்குள்ள எவ்வளவு காரியம் இருக்கு, எவ்வளவு காரியங்கள் வரும். கர்த்தரை நோக்கி என் பிதாக்களின் தேவனாகி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எங்கள் பிதாக்களின் தேவனாகி கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம், அவர் எங்களுடைய சத்தத்தை கேட்டு அவர் என்ன பண்றாருன்னா பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்தார். அடிமையுள்ள ஒரு 20 லட்சம் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து என்ன பண்றாங்க, ஆண்டவர் கூப்பிட்டாங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். பலத்த கையினால, ஓங்கிய புயத்தினால, மகா பயங்கரத்தினால, அடையாளங்களினால, அற்புதங்களினால எங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார், விடுவித்தார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி நியாயம் செய்கிறது, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறது. எந்த நிலைமையில யார் இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம், கூப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு விடுதலை தருவார். ஆண்டவர்கிட்ட சொல்றது அதான், ஆண்டவரை நீங்க எதெல்லாம் நீங்க வெறுக்கிறீங்களோ, எதெல்லாம் அருவருக்கிறீங்களோ, அந்த காரியத்தெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன்ப்பா, அதுல எனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அதுல இருந்து யாரும் எனக்கு விடுதலையும் கொடுக்கல, ஆனா உங்களுடைய நாமத்தை சொல்லி நான் கூப்பிட்டேன், இதுல இருந்து எனக்கு விடுதலையே இல்லையா ஆண்டவரேன்னு சொல்லி நான் அழுது இருக்கேன், அதறி இருக்கேன், நோக்கி கூப்பிட்டு இருக்கேன், நீங்க தான் எனக்கு விடுதலை கொடுப்பீங்க. நான் அறிஞ்சு கொண்டேன், நீங்க என்ன அறிந்து கொண்டீங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் ஆண்டவர், நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ உங்களுடைய குணலட்சணங்களை எனக்கு கொடுங்க. ஏன்னா நான் செஞ்ச காரியங்கள் எனக்கே சம்மதி இல்லைன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார். ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, அப்ப நாம் எம்மாத்திரம். பாருங்க, ஒரு அடிமைத்தனத்துல இருந்தவங்களை ஆண்டவர் வந்துட்டு அவங்கள சிறுமியை பார்த்து ஆண்டவர்கள் நோக்கி அவர்களை கூப்பிடும் பொழுது தேவன் வந்து அவருடைய கூப்பிடுதலை மறவாமல் அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்துல நம்ம இன்றைக்கு நம்ம வந்துட்டு ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார்னு சொல்ல. நம்ம ஆண்டவனுக்கு நம்ம கூப்பிட்டோம், நம்முடைய நெருக்கமான காரியங்கள்ல, இடுக்கமான நேரத்துல, பிரச்சனையான நேரத்துல, போராட்டமான ஒரு நேரத்துல நமக்குன்னு யார் இருக்கா? யாருமே இல்லை, யாருமே இல்லை. ஒரு வியாதியா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கடவுள் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும், வேற யாருமே உதவி செய்ய முடியாது.
வியாதி யாரும் சுமக்கவும் முடியாது. ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் ஆண்டவர் பார்த்து அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். அதான் சொல்றாரு, சிறுமியானவர்கள் கூப்பிடுவதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கூப்பிட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். ஆண்டவர் பாருங்க அவங்களுக்கு விடுதலையை கொடுத்த வீட்டில் புறப்பட பண்ணாங்க. அது மாத்திரம் கிடையாது, அதுக்கடுத்து மறந்துடுறாங்க ஆண்டவரை. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யறாங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்க எப்படி இருந்தாங்களா, மீதியானுடைய கையின் கீழே வந்துட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லப்படுது, மீதியானுடைய கையின் கீழே வந்துட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் அவருடைய கேட்டு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினாரு. அந்த தீர்க்கதரிசி மூலமா வந்து ஒரு கிதியோனை எழுப்புறாரு. அந்த கிதியன் மூலமா அவங்களுக்கு விடுதலை. பாருங்க இத்தனை ஒரு காரியங்கள் பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு மேல தாழ்த்தி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் தான் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இன்னைக்கும் பாருங்க இஸ்ரேல் தேசம் வந்துட்டு என்ன ஆண்டவர் நம்பிக்கை இருக்குது. இப்ப கூட ட்ரம்ப் சொன்னாரு, நான் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா இஸ்ரேல் தேசமே இருக்காது, இஸ்ரேல் தேசத்தை அழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அப்ப அது நெதன்யாகு அவர் சொல்றாரு, எங்களுக்காக யாருமே ஒண்ணும் செய்யல அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டார். எங்களுக்கு வந்து கடவுள் இருக்கிறார் அப்படி, நாங்க யாரையுமே நம்பல அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து ஒரு ஒவ்வொரு ராணுவ சோல்ஜர் வந்துட்டு அந்த யாகமத்தின் புஸ்தகத்தை வச்சிருப்பாங்க. ஆதியாம, யாத்ராம, லேவியாராம, என்ன ஆகும், உபாகம், அந்த புஸ்தகத்தை எல்லா பேருமே பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. ஆண்டவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் வந்துட்டு அவங்களுடைய நினைவூட்டும்படியாக 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வந்து எங்களுக்கு எப்படியெல்லாம் விடுதலை கொடுத்திருக்காரு. யோர்தானை தின்னுட்டு போச்சுனாரு, சிவந்த சமுத்திரத்தை பிடிச்சாரு, விரியோ கோட்டை விழுந்தது, இதெல்லாம் வந்துட்டு என்ன அவங்க அடையாளமாக இருக்கும். அதனால தேவன் வந்து அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு வந்துட்டு என்ன நம்ம தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிறாங்க. பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு என்ன ஒடுக்கப்பட்ட நிலைமையில, சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் ஒரு நாள் மறக்கவே இல்லை. அதுக்கடுத்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல நம்ம அன்னாளை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அன்னாள் பாருங்க, ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடியது ஆண்டவர் தான். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த அம்மா அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் தான் கொடுக்க முடியும், வேற யாருமே கொடுக்க முடியாது இந்த காரியத்தை, பிள்ளை காரியத்தை அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல போய் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் சொல்லுவாங்க, இந்த அடியாளின் சிறுமியை பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு ஊழியம் செய்யும்படி உனக்கு நான் அர்ப்பணிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் உயிரோடு இருக்கு நல்லா சவரம் கத்தையும் படாது அப்படின்னு. அதே மாதிரி பாருங்க, ஆண்டவர் வந்து அவங்களுடைய ஜெபத்தை கேட்டாரு, ஆசீர்வாதமாக ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய, அதுக்கு அடுத்து 5 பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்தும் பாருங்க, ஆண்டவர் வந்து பாருங்க எப்பயுமே வந்து சிறுமிப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறக்கிறதே கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, முழுக்க முழுக்க என்னைய நம்பி வரணும், என்னைய நம்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த உலகத்துல தன்னுடைய படிப்பையோ, தன்னுடைய வருமானத்தையோ, தன்னுடைய செல்வத்தையோ, தன் உயர் அந்தஸ்தையும் நினைக்கக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி தாழ்த்தி சொல்லுவாங்க, சிறுமி ராஜா 40 வருஷம் அரசாண்ட ஒரு ராஜா, சிறுமையும் எளிமையுமானவன்னு சொல்றாரு. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க, இல்லை எம்மாத்திரம். ஆண்டவர் நினைக்கிறாரு, முழுக்க முழுக்க என்னைய நம்பி கூப்பிட்டாச்சு அப்படின்னா நான் அற்புதத்தை செய்வேன், நான் கூப்பிடுறதுல நான் மறக்க மாட்டேன், அவளுக்கு நான் பதில் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். உன் காலூன்று நில், நான் உன்னுடனே கூட பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. நீ பேசும்போது நான் கேட்பேன், நீ கூப்பிடும் போது நான் மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார். நம்ம பேசும்போது கேட்கிற தேவன், நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னே நமக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்மகிட்ட எவ்வளவு பேசுறாரு, செய்தி மூலமா பேசுறாரு, ஜெபிக்கும் பொழுது நம்ம மனசுல பேசுறாரு. அதனால சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நானும் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதும் நான் பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
அதனால ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி நம்ம சிறுமைப்பட்டு நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை அதிசயம் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அண்ணாளுக்கு ஆசீர்வாதமான குழந்தையை கொடுத்தார். ஆனா அண்ணாள் செஞ்ச ஒரு ஜெபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடியாளின் சிறுமையை பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடியாளின் சிறுமையை பார்த்து நீங்க செய்யுங்க. எல்லா பேரும் பாருங்க என்னை வந்துட்டு என்ன நிந்திக்கிறாங்க, எல்லா பேரும் கேலி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடியாளின் சிறுமியை பார்த்து எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அது ஆசீர்வாதம் ஒரு ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அநேக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்முடைய தேவன் மாத்திரம் நம்மளுக்கு உதவி செய்யலை அப்படின்னா என்னைக்கும் அந்த சிறுமியானவங்க எளிமையானவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன கொண்டிருப்பாங்க. இன்னைக்கே பாருங்க எத்தனை ஊழியக்காரங்க எத்தனை மிஷினரிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னைக்கும் துன்பப்படுத்தப்படுறத நம்ம பார்க்கிறோம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 30ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா நம்ம பிரசங்கில பார்த்தோம்னா தேசத்துல ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நீதியும் நியாயமும் புரட்டப்படுகிறதையும் கண்டாயானால் நீ ஆச்சரியப்பட வேண்டாம். உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருப்பான். அவர்கள் எல்லாருக்கும் மேல உயர்ந்தவர் ஒரு தேசத்துல ஏழைகள் ஒடுக்கப்படுகிறாங்க. வசதியானவங்களுக்கு ஒரு நியாயம், வசதி இல்லாம ஏழையா இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், இப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீதியும் நியாயமும் புரட்டப்படும். நீ கண்டா நீ ஆச்சரியம் படாத. ஏன்னா உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறான். ஆனா நான் எல்லாருக்கும் மேல உயர்ந்த ஒரு பாருங்க, ஏழைகளுக்கும் திக்கற்றவங்களுக்கும் உதவிகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் 146ஆம் சங்கீதத்துல சொல்றார், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவிகளையும் ஆதரிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம். கமுதிக்கு நாங்க போவோம். கமுதி ஊழியத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா 40 பிள்ளைகள் இருக்காங்க ஹாஸ்டல்ல. இந்த 40 பிள்ளைகள் ஒரு இடத்துல வந்துட்டு என்ன வாரம் வாரம் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். அது எல்லா இடத்துல 40 பேர் கமுதியில வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஹாஸ்டல்ல இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீட்டுக்கு ஊழியம் நடக்குது. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 10 பிள்ளைங்க மொத்தம் 50 பிள்ளைகள். அப்பா இருந்த அம்மா இல்ல, அம்மா இருந்த அப்பா இல்ல, அப்பாவும் அம்மாவும் இல்ல. இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் அங்க இருக்கிறாங்க. அங்க வந்து கர்ச்சினியோட சில சிஸ்டர் எல்லாம் ஊழியம் பண்றாங்க. அப்ப பாருங்க ஆண்டவர் வந்து அவங்களையும் போஷிக்கிறார், அவங்களையும் நினைவு கூறுகிறார். அவங்களுக்கு நல்ல ஒரு கதை சொல்லி நல்ல பாட்டு பாடி அவங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு முடியாது அப்படின்னா இப்பயே உறுதியா வந்து ஏசப்பாவை பிடிச்சிக்குவாங்க. ஒரு வாழ்க்கையெல்லாம் வந்துட்டு ஆண்டவர் உயர்த்தி ரசிக்கப்பட்டுருவாங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் வந்து யாரையுமே விடல பாருங்க, யாரையுமே விடல. ஒரு பிச்சைக்காரனை கூட விடுறதில்லை, மனநலம பாதிக்கப்பட்டவங்களை கூட விடுறதில்லை. அவங்களுக்காக ஒரு ஆளை நியமிச்சு அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாரு. இந்த மாதிரி பாருங்க தாய் தகப்பன் இல்லாதவங்களுக்காக ஒரு காரியத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்துட்டு மாம்ச பிரகாரமான போஜனத்தையும் கொடுக்குறாரு, ஆவிக்குரிய போஜனத்தையும் கொடுக்குறாரு. அவர் தான் ஆதரிக்கிற தேவன், அவர் தான் அரவணைக்கிற தேவன். இந்த சத்தியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட அவங்க பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லும் பொழுது இந்த சின்ன வயசுலயே இருந்து நம்ம பிடிச்சுக்கிடுவாங்க. அவங்க பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அருமையா வந்துட்டு நம்ம பாட்டு என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு அந்த பிள்ளைகளே சொல்லுங்க, அந்த பாட்டு பாடுவாங்க, இந்த பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு ஆர்வம் பாருங்க. ஆனா அந்த உழைக்கக்கூடிய அநேகர் இன்னும் வந்துட்டு ஆண்டவர் எழுப்பணும். நம்ம ஜெபம் பண்ணணும். பாருங்க இன்னைக்கு வந்து ஏழைகள் ஒடுக்கப்படுகிறாங்க, நீதி நியாயம் புரட்டப்படுகிறாங்க. நம்ம அவங்களுக்கு எல்லாம் உயர்ந்த ஒரு உருவம் தான் கரெக்டா இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவரை நோக்கி முறையிடும் பொழுது ஆண்டவர் நீதியும் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம ஏழை விதவியை நம்ம பார்ப்போம். ஒரு ஏழை விதவியை வந்துட்டு ஒரு ஐஸ்வர்யான போய் பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது டெய்லி போய் பார்ப்பாங்க. ஆனா அந்த மனுஷன் அந்த அந்த விதவியை நினைக்க கூட மாட்டான், மதிக்க கூட மாட்டான். ஆனா இந்த விதவை வந்து டெய்லி வந்து என்னை வந்து தொந்தரவு பண்றாளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் ஆண்டவர் அதுக்கு எடுத்துக்காட்டா ஊமையாத்த சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுவாரு, இரவும் பகலும் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கு வந்துட்டு அவரு
பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவனா. அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறாங்க. நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது யாருனாலும் கூப்பிடலாம். கூப்பிடும்போது அவருக்கு பதில் கொடுக்கிற தேவனா பாருங்க பாருங்க இன்னொரு நீதிமொழி 30ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, தேசத்தில் சிறுமியானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கற்களையொத்த பற்களையும் கத்தியோலையொத்த கடவாய்ப்பற்களுடைய சந்ததியாரும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேசத்துல சிறுமியானவங்க, மனுஷர்ல எளிமையானவங்க, இவங்களை பூரா பட்சிப்பதற்கு எப்படிப்பட்ட பற்கள் இருக்காங்க, எப்படிப்பட்டவர்கள் இருக்காங்களா, கத்திகளையொத்த கடவாய்ப்பற்களுடைய சந்ததியாரும் உண்டு. நீங்க பாருங்க, ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்கு எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு அடி வாங்குறாங்க, எவ்வளவு செய்யப்படுறாங்க, எவ்வளவு துன்பப்படுத்தப்படுறாங்க. ஆனாலும் ஆண்டோடைய சத்தியம் எங்கேயுமே நிறைய அதாவது தடை பண்ணப்படலை. எங்க விதைக்கப்படுகிறதோ தடை பண்றாங்க, ஆனா தடை பண்ண முடியல. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்குறாங்களோ அவ்வளவுக்கு விருத்தி ஆவார்கள் தான் சொல்லி இப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் யாரு ஆதரவா இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறார். எல்லாத்துக்கும் எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய படிப்பு, ஆண்டவருக்காக எல்லாம் விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு வசதியானவங்க, இவ்வளவு படிப்பு வச்சிருக்காங்க, இவ்வளவு நல்லா பேசுறவங்க இப்படி இருக்கிறாங்க. இவ்வளவு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம். அப்படிப்பட்ட மக்களை என்ன துன்பப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சும்மா இருப்பாரு. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். பரிசுத்தவான்களுடைய ஆத்மாவை காக்கிற தேவனா ஆண்டவருக்காக எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசிரியக்கிற தேவன். அதனால ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது நம்முடைய கூப்பிடுதல் என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. பதில் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி விடுவித்தாரோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். உங்களுடைய காரியத்துல உங்களுக்கு விடுதலை தாங்க. எந்த அடிமத்தனத்துல இருக்கணுமோ இந்த அடிமத்தனத்திலிருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தமே அதான். நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற சுகாரத்தில் ஆவியம் இருக்கிறது. மற்றவங்களுக்கு இந்த பாக்கியம்லாம் கிடைக்கல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்த நமக்கு என்ன பண்றாரு, நீ அப்பா பிதாவே கூப்பிடு. நான் கூப்பிட்டேன்னா நம்மளுடைய அடிமைத்தனத்தில் விடுதலை தருவேன். அது நம்முடைய குறைகள், நிறைகள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம்ம கேட்கலாம். எப்படி அண்ணால் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களோ ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையை கொடுத்தார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். மனிதனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். நம்முடைய தேவைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட தைரியம் நம்மளுக்கு போகத்த மற்றவங்களுக்கும் சொல்லுவோம். நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் சகல அந்த சராசரங்களையும் படைத்த தேவன். நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். கேட்கும்போது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். பருதிமை கூட்டம் பாருங்க, தன்னுடைய பார்வைக்காக, தன்னுடைய சுகத்துக்காக ஆண்டவருக்கு கூப்பிட்டாரு. இந்த சுகம் என்பது பரம வைத்தியர் அவர் தான். டாக்டரால சுகப்படுத்த முடியாது. யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு காரியங்களை தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஒரு அதிசயத்தை செய்ய முடியும். பிறவிலேயே ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷனுக்கு கண்களை கொடுத்தார். ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, கூப்பிட்டார் ஆண்டவர் நோக்கி. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுனா நம்மளுக்கு ஆண்டவர் என்னுடைய சரீரத்துல சுகத்தை கொடுங்க, என்னுடைய பலவீனத்துல பலத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி போறோம் அப்படின்றதா கேள்வி. நம்ம செல்வப்பட்டு போறோமா, இல்ல நம்ம பெருமையுள்ளவர்களா போறோமா, இல்ல ஆவிக்குரிய பெருமை இருக்குதா, இல்ல படிப்புக்குரிய பெருமை இருக்கா, ஜாதிக்குரிய பெருமை இருக்குதா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஆண்டவருக்கு முன்பாக எப்படி தாழ்த்தணுமோ நம்ம சிறுமைப்பட்டு போகணும்னு சொல்றாரு. அதனால நான் சொல்றேன், நீங்க சிறுமைப்பட்டு ஆவியை நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவங்க தான் அவங்களுக்கு தான் பதில் தெரியும். நம்ம தேவ சன்னதியில நம்ம எப்படி போறோம்? சிறுமைப்படுத்தப்பட்டு நம்ம போறோமா, சிறுமைப்பட்டவனா நம்ம போறோமா, இல்ல பெருமையுள்ளவர்களா போறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த ஆண்டவருடைய சமூகத்துல போகும்பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார்.
எல்லா பேரும் வந்துட்டு என்ன தேவனுக்கு முன்பாக எல்லா பேருமே வந்துட்டு என்ன ஒண்ணுதான். பட்சவாதம் பண்ணுகிறவர் அல்ல. ஏன்னா அப்படி நம்ம பட்சவாதம் பண்றவங்களா இருந்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாவம் செய்யறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல நீங்க பட்சவாதம் பண்ணியவர்களா இருப்பீர்களா, நீங்க பாவம் செய்யறீங்க, நியாயப்பிரமாணத்தை நீங்க மீறுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய சொல்றாரு. ஒரு மனுஷன் பொன் மோதிரமும் உயர்ந்த வஸ்திரமும் உடுத்திக்கிட்டு ஆலயத்துக்கு வரும்பொழுது, ஒரு கந்தையான வஸ்திரம் தரித்து ஒரு தரித்திருந்த ஆலயத்துக்கு வரும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க? மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை பார்த்து இந்த பக்கத்துல உட்காரு என்றும், நல்ல இடத்துல உட்காரு என்றும், ஒரு தரித்திரனை பார்த்து நீ எனக்கு கீழே பாதவடியில் உட்காரு என்று சொல்லுகிறது எப்படி? இந்த உலகத்துல தரித்திரரை தான் விசுவாசத்துல ஐஸ்வர்யமாக்கி கொடுக்கிறாரு. நம்மிடத்துல அன்புகளுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க பிறனிடத்துல அன்பு இருந்தா நீங்க ராஜரீக பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றுகளா இருக்கிறீங்க. நீங்க அன்பு கூறாம நீங்க பட்சபாதம் பண்ணியவர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க பாவம் செய்யறவர்களா இருக்கிறீங்க. இப்ப நம்ம வந்துட்டு என்ன எல்லா மனுஷரையும் வந்துட்டு ஒரே மாதிரி பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் மெசியாவின் என்றும் அடிமை என்றும் எல்லாரும் கிறிஸ்துவானவர் எல்லாமே இருக்கிறோம். நம்முடைய பார்வை எப்படி இருக்குது, மற்றவங்களை எப்படி பார்க்கிறோம், நம்ம அதையும் பார்க்கிறோம். தேவ சன்னதியில் நம்ம எப்படி போறோம், சிறுமைப்பட்டு போறோமா இல்ல பெருமைப்பட்டு போறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். உண்மையா ஆண்டவரை தம்மை நோக்கி உண்மையா கூப்பிட்டு யாவருக்கும் பதில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம உண்மையா கூப்பிடுறோம்னா உண்மையா கூப்பிட்டவங்களா அற்புதத்தையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் இந்த இஸ்ரேல் தேசமே இருக்கக்கூடாது, யூதர்கள் ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சவங்க பூரா அழிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த தேசத்தை பார்த்து எல்லாமே பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த தேசத்தை ஆளுகிறவர் அப்படி தேவன். நம்ம யார் ஆள்றா? நம்மை நம்மை ஆள்றோமா இல்ல நம்முடைய சர்வத்தை நம்முடைய ஜீவத்தை தேவன் ஆளுகிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனிடத்துல திரும்புவோம். தேவன் தானே இந்த செய்தியை ஆசிரியத்து தருவாராக. ஆமென். அங்கிள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க ராஜா. அதிகமான இசையை நம்பி பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே தகப்பனீங்க ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க. நாங்க தேவ சன்னிதியில் ஆண்டவரே நாங்கள் எப்படி வந்திருக்கிறோமா, நாங்கள் பெருமையுள்ளவர்களாக வந்திருக்கிறோமா இல்லை நாங்கள் சிறுமைப்பட்டு வந்திருக்கிறோமா? நீங்க சொல்லியிருக்கீங்க சிறுமைப்பட்டவர்களுக்கு தான் நான் அடைக்கலமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் அடைக்கலமா இருக்கிறான்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. தவிர எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உங்களுடைய பார்க்கக்கூடிய சமூகத்துல தான் நாங்கள் ஓடி வர்றோம். தேவனே எங்களுடைய சிறுமியை பார்த்து ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களுக்கு விடுதலை தாங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களை நீங்க தான் வழி நடத்தணும் ஆண்டவரே. எங்களுடைய ஜூம் மீட்டிங் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நிறைய ஆத்துமாக்களை தாங்க. நாங்கள் யார்கிட்டெல்லாம் அந்த ஜூமை நாங்கள் சொல்றோமோ அவங்கெல்லாம் பிரயாசப்பட்டு வரணும் ஆண்டவரே. குடும்பத்திலேயே ஆண்டவரை தகப்பனே அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஒருமனப்பட்டு கத்தா இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால தான் துதிக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமா ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு மனத்தை தாரும் ஆண்டவரை. இருமனம் உள்ளவர்களை ஆண்டவர் மாற்றுறீங்க ஆண்டவரே. ஒரு மனதை தாரும். ஆமா ஆண்டவரே, குடும்பமாக நாங்கள் ஜூம்ல அட்டன் பண்ணணும். உடைய வார்த்தையை கேட்கணும், உடைய செய்தியை கொடுக்கணும். ஊழியத்துக்கு போகும்போது குடும்பமாக நாங்கள் செல்லணும். அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சி எங்களுக்கு நீங்க தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு நீங்க உதவி செய்யும். அநேக ஆத்மாக்களை தாங்க. இவருடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படட்டுமா? மீதியான வேலைகளை பார்த்து இந்த சமூகத்தில் எங்களுக்கு தாழ்த்தணும். இயேசுவின் நாமத்தினால் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். ஆமென்.